திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் காண இன்று திமுகவுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது தேமுதிக. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு நேற்று 10 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டு கையெழுத்தாகப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் திமுகவுடன் அந்த தொகுதிகள் குறித்து எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட இருக்கிறது என்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காக 5 கொண்ட குழுவை தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அறிவித்திருக்கின்றார். அந்த 5 கொண்ட குழுவை பொறுத்தவரை தேமுதிகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் அதே போன்று கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய LK சுதீஷ் மற்றும் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் கழக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, அதே போன்று கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகிய 5 கொண்ட குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 குழுவும் இன்றைய தினம் அறிவாலயத்தில் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் வந்துட்டு பங்கெடுப்பது என்பது குறித்தான அந்த ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்று காலை 10 மணிக்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவினர் வந்துட்டு அண்ணா அறிவாலயம் செல்ல இருக்கின்றனர். முதலில் வந்துட்டு காங்கிரசிற்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தேமுதிகவிலும் இன்றைய தினம் செல்ல இருக்கின்றது. குறிப்பாக மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த தொகுதிகள் என்பது உடன்பாடு எட்டப்படும் என்பது இருக்கிறது. ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீடு என்பது அனைத்து கட்சிகளிலுமே வந்துட்டு கூட்டணி கட்சிகள்ல முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் எந்தெந்த தொகுதிகள்ல போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து அந்த ஆலோசனை என்பது இன்றைய தினம் பேச்சுவார்த்தை குழு என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதை தொடர்ந்து அவர்களுக்கான அந்த தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே தேமுதிக சார்பிலும் உத்தேச பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரிஷிவந்தியம் அதே போன்று தர்மபுரி, சேலம் மேற்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த உத்தேச பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆலோசனை என்பது இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.